யோ வாயா நீ தேவையில்லாத பிரச்சனை பண்றா. தலைவரே என்னப்பா இந்த ஆளு ஆட்டை திருடி விட்டாங்க தலைவரே. திருநியாடா? ஆடெல்லாம் திருடலையா, நான் பைக்கில் வந்துகிட்டு இருந்தேன், ரோட்டோர ஆடு சிக்கிக்கிட்டு கிடந்தது, அதை போய் சிக்கல் எடுத்து விட்டாங்க. இந்த ஆடு ஆடா சிக்கிடுச்சு, நீ சிக்கிட்ட ஆடு திருடுறப்ப? இல்லைங்க, நான் திருடலை. பைக்குக்கெல்லாம் பிடிங்க போட்டிருக்கேன். பைக்கு ஆடெல்லாம் எங்கப்பா? அங்கே பிடிங்க வச்சிருக்கிறேன். சரி, ரெண்டையும் பைக்கையும் ஆட்டையும் ஓட்டிட்டு வா. ஓட்டி அந்த வீட்டில் விடு. பஞ்சாயத்தை காலைல பேசிக்கோ. ஐயா பைக்கையாவது கொடுக்க இல்லைங்க. நான் போ பஞ்சாயத்தை காலைல பேசிக்குவோம். வா வீட்டுக்கா பேசிக்குவோம். முடியா அப்புறம் காலைல தானே பஞ்சாயத்து. நான் வர்றேன், பஞ்சாயத்து பார்த்துவேன். The next day. தலைவரே வணக்கம். வேணாப்பா மகாலிங்க, வா இல்லை. இது அந்த கறி கொடுத்துட்டேன் தலைவரே. நீங்க சொன்னபடி அக்கா வீட்டுக்கு, தங்கச்சி வீட்டுக்கு, உங்க தம்பி வீட்டுக்கு 3 பேருக்கும் ஆளுக்கு 1.5 கிலோவா கொடுத்துட்டேன். பாக்கி எல்லாருக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் முடிச்சிட்டீங்க? எல்லாருக்கும் முடிச்சிட்டேன். சரி, பாக்கி என்ன எவ்வளோ இருக்கு? 2 கிலோ இருக்கு. சரி, கிளம்பி இங்கே வாடா. இதில் கறி இருக்கு, எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட 1 கிலோ கொடுத்துரு. பாக்கி எவ்வளோ இருக்குன்னு கொண்டா. தலைவரே அப்புறம் நான் கிளம்பட்டுமா? சரி கிளம்புங்க. தலைவரே அந்த ஆட்டு பஞ்சாயத்தை முடிச்சு சொல்லிடணும். ஆட்டு பஞ்சாயத்து நேற்று அந்த பையன்கிட்ட விசாரிச்சுட்டேன். அந்த ஆடு ரோட்டோரம் சீட்டு கிடந்திருக்கு. நீ போட்டு அந்த பையனை வந்து சிக்கல் எடுத்து விட்ருக்காப்புல. அந்த பையனை போட்டு அடியோதண்டம்னு அடிச்சிருக்கிறா. அடி தாங்காமல் அந்த பையன் அடியும் வாங்கிக்கிட்டு இருந்துட்டாப்புல ஜெவனன்னு. நான் உன் ஆட்டை விசாரித்தேன், அதுவும் தெளிவாக சொல்லிவிட்டு, தலைவரை நான் சிக்கிக்கிட்டு தான் கிடந்தேன், அவர் தான் வந்து சிக்கல் எடுத்து விட்டார், அது தெரியாமல் நீ அவர் போட்டு அடிச்சு விட்டார் அப்படின்னு அது எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிவிட்டேன். உன் ஆட்டை நான் திட்டினேன், நேற்றே இதை சொல்ல வேண்டியானே. அந்த பையனை போட்டு தேவையில்லாமல் அடிச்சிருக்க மாட்டாங்க, நீ சோத்து திங்கிறியா இல்லை வேறு எதுவும் திங்கிறியான்னு ரோசங்கிட்ட பேசினேன். அதில் வந்து அது ரோசை போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன் ஆடு தானே, ஒன்றை மாதிரி அது ரோசங்காடாக தான் இருக்கும். என்ன தலைவரை தற்கொலை பண்ணிட்டா ஆடு? ஆமாம், தற்கொலை தான் பண்ணிக்கிட்டு. உன் ஆடு ஒன்றை மாதிரி ரோசகாரனாக தானே இருக்கேன், அது கிடா குட்டி வேறு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அழிச்சு அப்புறம் அந்த பையன்கிட்டே சொன்னேன், அழிச்சு எல்லாருக்கும் வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுன்னு. அது போக மிச்சம் பாக்கி இருக்கு. குடா, இதில் 1 கிலோ பாக்கி இருக்கு. ரோட்டோரம் ஆட்டை கட்டினது உன்னோட தப்பு. என்ன இனிமேல் ரோட்டோரம் ஆடு கட்ட வரைய வச்சுக்காத மாலிங்க. இனிமேல் ஆட்டு பஞ்சாயத்துனா 2 பேரும் இங்கே தாண்டா வரணும்.